ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளியில் ஆக்டர் விஜய் சேதுபதி ஷேர் பண்ண ஸ்பெஷல் பீன்ஸ் பொரியல் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. இதோட கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த பருப்புலாம் நல்லா வறுத்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 கிலோ அளவு பீன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மூடி வச்சு பீன்ஸ் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 1/4 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தோல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்ததும் இதை நல்லா ஆற வச்சுட்டு அடுத்து இந்த தோல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச வேர்க்கடலை, 1/4 கப்புக்கும் கம்மியாகவே தேங்காய், இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம காயில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் 2 காஞ்ச மிளகாய் போதும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் அட்டகாசமான பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.